ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹலோ பிரியா. இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான உருளைக்கிழங்கு ஃப்ரை தாங்க. இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இது ரொம்ப நல்லா இருக்குங்க. எல்லா ரைஸ்க்குமே ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஒயிட் ரைஸு, வெரைட்டி ரைஸஸ் எல்லாத்துக்குமே இதை நீங்கள் தொட்டுட்டு சாப்பிட்லாங்க. குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்குங்க. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சதும் ஒரு 4 கருவேப்பிலை. இப்போ நான் உருளைக்கிழங்கை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணியிருக்கேங்க. ஸோ இந்த மாதிரி திக்னஸில் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக இது மாதிரி வதக்கி விட்டுடலாங்க. உருளைக்கிழங்குக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிடலாங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு ஸ்டீமில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் போட்டிங்கன்னா மசாலா ஐட்டம்ஸ் கருக ஆரம்பிச்சிடும், உருளைக்கிழங்கு வேகாது. ஸோ இது மாதிரி உப்பு மஞ்சத்தூள் போட்டு மூடி போட்டு நம்ம ஸ்டீம்லேயே மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ நான் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 8 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாங்க. இடையில கொஞ்சம் இது மாதிரி பரட்டி விட்டுக்கலாங்க. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாங்க. ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் போட்டு மசாலா ஐட்டங்கள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறேங்க. இது அவ்வளோவா காரம் இருக்காது, பட் கலர் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், தனியாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், சீரகத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், பெப்பர் பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டுறலாங்க. இதுக்கு மேலே நம்ம மூடி போடக்கூடாதுங்க. ஓப்பனில் வச்சே தான் குக் பண்ணணும். ஸோ இது மாதிரி மசாலா எல்லா உருளைக்கிழங்குலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுருங்க. பெரட்டி விட்டுட்டு இப்போ ஓப்பனில் வச்சே நல்லா குக் பண்ணிக்கலாங்க. வெளியே ஃபுல்லாக நல்லா ரோஸ்ட் ஆகி வருங்க. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வெளியே நல்லா கிறிஸ்பியாக வரணுங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், கிறிஸ்பியாக வெந்திருக்கு பாருங்கள் வெளியே. ஸோ இந்த மாதிரி ஃப்ரை ஆகணுங்க. இது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இன்னும் கூட கொஞ்சம் காரம் கம்மி பண்ணிக்கோங்க. இது எல்லா ரைஸ்க்குமே ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க. சாம்பார் சாதம், ரச சாதம், வெரைட்டி ரைஸஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ஸோ ரொம்ப ஈஸியான ரெசிபி தான், ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.